மும்பை இந்தியன்ஸ் மற்றும் லக்னோ அணிகளுக்கு இடையிலான போட்டியில் லக்னோ அணி 12 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்துள்ளது. 204 ரன்களை இலக்காக நிர்ணயித்து 20 ஓவர்களில் 191 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 12 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த வெற்றியை பெற்றுள்ளது. லக்னோ எக்கானா மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சினை தேர்வு செய்தது. இதனை அடுத்து முதலில் களமிறங்கிய எல்எஸ்ஜி அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் அதிரடியாக தொடக்கத்தை தொடங்கினார்கள். குறிப்பாக அந்த அணியின் மிச்சல் மார்ஷ் 31 பந்துகளில் 60 ரன்களை குவித்தார். இதில் 2 சிக்சர்களும் 9 பவுண்டரிகளும் அடங்கும். மிச்சல் மார்ஷ் ஆட்டமிழந்த பின் களமிறங்கிய நிக்கலஸ் பூரன் மற்றும் ரிஷப் பந்த் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தார். இந்த முறையாவது சிறப்பாக செயல்படுவார் ரிஷப் பந்த் என்று எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமே மிஞ்சியது. 6 பந்துகளில் வெறும் 2 ரன்களை மட்டுமே எடுத்து அவர் ஆட்டத்தை இழந்தார். நிதானமாக விளையாடிய ஏடன் மார்க்ரம் அரை சதம் விளாசினார். அதிரடியாக விளையாடிய டேவிட் மில்லர் 14 பந்துகளில் 27 ரன்கள் எடுத்தார். இதனை அடுத்து அந்த அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 203 ரன்களை எடுத்தது. மும்பை அணியை பொறுத்தவரை கேப்டன் ஹர்திக் பாண்டியா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 4 ஓவர்களில் 36 ரன்களை விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ட்ரெண்ட் பவுல்ட், அஸ்வினி குமார், விக்னேஷ் புதூர் தலா 1 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதனை அடுத்து 204 ரன்கள் என்ற இலக்கோடு களமிறங்கிய மும்பை அணி தொடக்கத்தில் 2 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. காயம் காரணமாக ரோஹித் சர்மா விளையாடாததால் ரியல் ரிக்கல்டன் உடன் வில் ஜாக்ஸ் தொடக்க ஆட்டக்காரராக களம் இறங்கினார். இவர்கள் இருவரும் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழக்க பின்பு ஜோடி சேர்ந்த நமன்தீர் மற்றும் சூரியகுமார் யாதவ் இருவரும் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இந்த ஜோடி 69 ரன்களை குவித்தது. 46 ரன்களில் நமன்தீர் தனது விக்கெட்டை பறிகொடுத்து பவிலியன் திரும்ப களத்தில் இருந்த சூரியகுமார் யாதவ் பொறுப்புடனும் அதிரடியாகவும் விளையாடினார். சூரியகுமார் யாதவ் 43 பந்துகளில் 67 ரன்களை குவித்து தனது விக்கெட்டை இழந்தார். பின்பு களத்தில் இருந்த திலக் வர்மா மற்றும் கேப்டன் பாண்டியா தங்களால் முடிந்தவரை முயற்சி செய்தனர். 18.5வது ஓவரில் திலக் வர்மா ரிட்டையர்ட் ஹர்ட் ஆகி வெளியேற கேப்டன் பாண்டியாவுடன் சாண்ட்னர் இணைந்தார். 19வது ஓவரை வீசிய ஷர்துல் தகூர் சிறப்பாக பந்து வீசி வெறும் 7 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்தார். கடைசி ஓவரில் 6 பந்துகளுக்கு 22 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்று இருந்தது. இந்த ஓவரை ஆவேஷ் கான் வீச வந்தார். தன்னால் முடிந்ததை கேப்டன் பாண்டியா இறுதி வரை முயற்சி செய்து பார்த்தார். ஆனால் சிறப்பாக பந்து வீசி எல்எஸ்ஜி அணி இந்த வெற்றியை 12 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த வெற்றியை பதிவு செய்துள்ளது. கடைசி ஓவர் வரை இந்த போட்டி சென்றுள்ளது. முதல் 2 போட்டியில் தோல்வியை அடைந்து 3வது போட்டியில் முதல் வெற்றியை பதிவு செய்த மும்பை அணி தற்போது 3வது தோல்வியை அடைந்துள்ளது. இதனை அடுத்து புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்தில் இருந்த மும்பை அணி 7வது இடத்திற்கும் 7வது இடத்தில் இருந்த லக்னோ அணி 6வது இடத்திற்கும் முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.